எட்டாவது எபிசோட்ல பயந்து நடுக்கிட்டு இருக்க நைட் மான்சரை வெட்டி வீசலான்னு போனா நான் சரண்டர் ஆகிறேன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. நம்ம பையலும் போர்க்காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளையான்னு பொழைச்சு போன்னு விட்டுறான். ஆனா அவ இதான் சான்ஸ்னு நம்ம பையில பொடரிலே போட வர ஆர்க்கு சீல் வச்சு தடுத்துறான். மறுபடியும் மன்னிச்சிருங்க மகாபிரபுன்னு காலில் விழுந்துடுறா. அவளை உசுரோட விட இந்த ஃப்ளோரோட ராஜா அவங்க அப்பா கிட்ட பேசி சண்டையே இல்லாம கடைசி ஃப்ளோரோட பாச வாங்கிடுறான். அது கூடயே உங்க பொண்ணு நான் கூட்டிட்டு போறேன், அவ திரும்பி வர்றது என்னோட பொறுப்புன்னு கூட்டிட்டு போறான். இங்க ஜேஜு ஐலாண்ட்ல ஒரு எஸ்ராங் டஞ்சன் உடஞ்சு மொத்த ஐலாண்டையும் எறும்பு மான்ஸ்டர் சூழ்ந்துருது. இது வரைக்கும் 3 எஸ்ராங் நடத்தியும் பிரோஜனம் இல்லைன்றதுனால அதை அப்படியே விட்டுறானுங்க. ஆனா ஒரு ஏராங்க எறும்பு மட்டும் பறந்து வந்து 120 கிலோமீட்டர்ல இருக்க ஐலாண்டு காலி பண்ணிடுது. இதுக்கு மேல இதை விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சவுத் கொரியாவோட சேர்ந்து ஜப்பானும் எங்க நாட்டுல இருக்க 10 எஸ்ராங் ஹண்டர் ஐலாண்டுக்குள்ள பூந்து எறும்பு மான்ஸ்டரை பாத்துக்கிறோம். சவுத் கொரியால இருக்க எல்லா எஸ்ராங்கரும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி உள்ள பூந்து பாச கொண்டுடுங்கன்னு சொல்ல இது ஹண்டர் அசோசியேஷனோட தலைவருக்கும் சரின்னு படுது. அதனால மொத்த எஸ்ராங்கருக்கும் நோட்டிபிகேஷன் போகுது. ஆனா நம்ம பையன் தான் அம்மாவை காப்பாத்ததுல பிஸியா இருக்கானே. அந்த டஞ்சன்ல இருக்க மொத்த டீமனையும் கொண்டுட்டு பாச பார்த்தா அவன் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நம்ம சங்க விட 2 மடங்கு ஆறாவோட கார்கேரியன் மாதிரி டிராகன் மேல இருந்து ஃபைட் பண்றான். கூட நெக்ரோமான்சர் மாதிரி சமனிங் பவர் வேற. இவனும் மொத்த ஆர்மியோட ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட்டாலும் டிராகனை மட்டும் தான் கொல்ல முடியுது. ஒரு கட்டத்துல நம்ம பையனோட கழுத்தை பிடிச்சி அவன் தூக்கி நிறுத்த மொத்த ஷேடோ ஆர்மியும் இறந்ததுல நம்ம பையனுக்கு மண்டை சூடாகி மொத்த ஆர்மியும் வச்சு 2 கையும் பிச்சு எரிஞ்சிடறான். கடைசியா தலைய தனியா எடுத்து அந்த டீமன் பொண்ணு கிட்ட இதுக்கு மேல இந்த டஞ்சனுக்குள்ள உங்க ஆச்சுதான் சொல்றான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.